தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் பொபினியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்படுகிறது. பிரான்சில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு வெளிநாட்டு தலையீடுகளை எதிர்க்கும் வழிவகைகளை பற்றி விவாதிக்க பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ பல்வேறு கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார். பிரான்சில் மேக்ரோ அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட வேளையில் ரஷ்யாவின் உளவு அமைப்பு மேற்கொண்ட மேக்ரோ லீக்ஸ் நடவடிக்கை மீண்டும் நாட்டில் ஏற்படாதிருக்க திட்டம் வகுக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய புதிய அகதிச் சட்டம் பிரான்சிலும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பாலியல் பலாத்காரத்தால் கொல்லப்பட்ட 11 வயது சிறுமி லியன்னாவின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுள்ளன. லியன்னா தொடர்பில் அமெரிக்க குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு முன்கூட்டியே எச்சரித்திருந்தமை தற்பொழுது வெளிவந்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேயும் அலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பாரிஸ் புறநகர் பொபினியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்படுகின்றது. பிரெஞ்சு காவல்துறையின் இந்த நடவடிக்கையினால் ஒரு குடும்பம் தவிக்கிறது. கண்டன அமைதி பேரணி ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு பொபினி நகரசபை பொபினி மேரி முன்பாக ஆரம்பித்து பொபினி
காவல் நிலையம் வரை செல்கின்றது. தமிழ் மக்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள். Communiqué de presse, Paris le 11 juin 2026, marche blanche pour la vérité et la justice, en mémoire de Weitelinghem Pouvenez-Feren, tué lors d'une interpellation policière à Bobigny le 30/5/2026. Le dimanche 14 juin 2026, à 13h, nous appelons à un rassemblement pour une marche pacifique. La communauté franco-tamoule vous convie à cette marche pacifique en vêtements blancs en mémoire de Weitelinghem Pouvenez-Feren, âgé de 43 ans et père de 2 enfants, membre de notre communauté, décédé lors d'une interpellation policière à Bobigny le 30 mai 2026. Face à la douleur et à l'incompréhension, nous choisissons la voie de la paix, de la dignité et de la vérité. Le blanc, couleur sacrée dans notre culture, est le symbole de notre deuil et de notre exigence de justice. Ce que nous demandons, une enquête judiciaire indépendante, rigoureuse et transparente sur les circonstances exactes du décès de Weitelinghem Pouvenez-Feren. Un suivi effectif du dossier par l'IGPN, déjà saisi de cette affaire, dont nous attendons des résultats concrets et communicables à la famille et à la diaspora tamoule. Un accompagnement judiciaire digne pour la famille, afin de garantir une défense pleinement engagée dans la recherche de la vérité. Nous appelons l'ensemble de la communauté franco-tamoule, les associations, les élus locaux, les journalistes et toute personne attachée aux valeurs de justice et de dignité humaine à nous rejoindre dans ce moment de recueillement et de mobilisation citoyenne. La vérité ne peut pas attendre. Weitelinghem Pouvenez-Feren mérite justice. நன்றி. பிரான்சில் 2027 ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு வெளிநாட்டு தலையீடுகளை எதிர்க்கும் வழிகளை பற்றி விவாதிக்க பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோ வியாழக்கிழமை அன்று பல்வேறு கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றாக சந்தித்துள்ளார். பிரெஞ்சு அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு AI விரைவாக வளர்வதால் வெளிநாடுகளில் இருந்து தேர்தல் முடிவுகளை தாக்கும் வகையில் டிஜிட்டல் தவறான தகவல் பரப்புகள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கின்றனர். AI தொழில்நுட்பம் மூலம் தவறான தகவல்களை அதிக அளவில் மற்றும் நம்பத் தகுந்த வடிவில் உருவாக்க முடிகிறது. உரை, வீடியோ, ஆடியோ போன்ற பல வடிவங்களில் போலி தகவல்கள் தயாரிக்க முடியும். இது சோஷியல் என்ஜினியரிங் எனப்படும் மனித மனதை இலக்காக கொண்ட தாக்குதல்களை எளிதாக்குகிறது. இதனால் தேர்தல் முறையை வெளிநாட்டு சக்திகள் பாதிக்கக்கூடும் என்ற கவலை பிரான்சில் அதிகரித்து வருகின்றது என்பதை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதை எதிர்க்க தொடர்ந்து கண்காணிப்பு, தொழில்நுட்ப பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இதேவேளை பிரான்சில் 2027 அதிபர் தேர்தலுக்கு முன் அரசியல் பதட்டம் அதிகரித்து வருகின்றது. இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மைய அரசியல் கட்சிகளுக்கிடையில் பிளவுகள் அதிகரித்துள்ளன. தேர்தல் மிகவும் போட்டியானதாக மாறும் நிலை காணப்படுகின்றது. பிரான்சில் மேக்ரோ அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட வேளையில் ரஷ்யாவின் உளவு அமைப்பு மேற்கொண்ட மேக்ரோ லீக்ஸ் நடவடிக்கை மீண்டும் நாட்டில் ஏற்படாது இருக்க திட்டம் வகுக்கப்படுகின்றது. 2017 ஆண்டு எமனுவேல் மேக்ரோனின் அதிபர் தேர்தல் காலத்தில் நடைபெற்ற மேக்ரோ லீக்ஸ் எனப்படும் சைபர் தாக்குதலில் ஆவணங்கள் இணையத்தில் கசிந்தன. இது ரஷ்யாவால் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பின்னர் பிரான்ஸ் அரசு தவறான தகவல்களை எதிர்க்கும் நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கிறது. பிரான்சின் பாதுகாப்பு அமைப்பான விஜினும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. இது 2021 முதல் செயல்பட்டு வருகின்றது. விஜினும் வெளிநாட்டு டிஜிட்டல் தலையீடுகளை கண்காணிக்கிறது. இது தேர்தல் தொடர்பான தவறான தகவல் பரப்புகளை தடுக்கிறது. விஜினும் சுமார் 60 ஆய்வாளர்கள் பங்காற்றும் நிறுவனம். விஜினும் மற்றும் ஆன்சி போன்ற அமைப்புகள் காரணமாக பிரான்ஸ் ஐரோப்பாவில் சைபர் பாதுகாப்பில் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி.
€1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஐரோப்பிய ஒன்றிய புதிய அகதி சட்டம் பிரான்சிலும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மிக்ரேஷன் அண்ட் அசைலம் பேக்ட் 12/6/2026 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அகதிகளை ஐரோப்பா முழுவதும் பகிர்ந்தளித்தல், எல்லை கட்டுப்பாடு மற்றும் வேகமான விண்ணப்ப பரிசோதனை நடவடிக்கை, நாடுகளுக்கு இடையே பொறுப்பு பகிர்வு கட்டாயமாகிறது. இந்த சட்ட நடைமுறை பிரான்சின் அகதி கொள்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மிக்ரேஷன் அண்ட் அசைலம் பேக்ட் 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது பிரான்சிலும் நேரடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. பிரான்ஸ் இந்த சட்டத்தின் கீழ் எல்லை பரிசோதனையை தீவிரப்படுத்துகின்றது. புதிதாக வரும் அகதிகள் பதிவு, கைரேகை, அடையாள சோதனை, பாதுகாப்பு, நாட்டு தகவல் சரிபார்ப்பு என்பன தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவுபடுத்தப்பட்ட அகதி விசாரணை, சில விண்ணப்பங்கள் விரைவாக முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் போன்ற அதிக அழுத்தம் உள்ள நாடுகளில் இருந்து மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அகதிகளை அனுப்பும் திட்டம் இந்த சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த முறைமை சொலிடாரிட்டி மெக்கானிசம் என தெரிவிக்கப்படுகிறது. அகதி நிலை நிராகரிக்கப்பட்டவர்கள் வேகமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள். சிலர் ரிட்டர்ன் ஹிப்ஸ் வழியாக வெளியே அனுப்பப்படலாம். பிரான்ஸ் இந்த சட்டத்தை நேரடியாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் சில இடங்களில் சட்டம் முழுமையாக தயாராக இல்லை என்ற விமர்சனமும் உள்ளது. இதனால் அகதிகள் விடயத்தில் நிர்வாக அமைப்புகள், பிரிஃபெக்டியூர், ஆஃப்ரா போன்றவை மாற்றங்களை மேற்கொள்கின்றன. ஐரோப்பிய ஒன்றிய புதிய அகதி சட்டம் பிரான்சிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்தல் முழுமையாக ஒரே நாளில் அல்ல, படிப்படியாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி இணைந்து உருவாக்கி வந்த FCAS ஃபீச்சர் கொம்பா ஏர் சிஸ்டம் எனப்படும் 6ஆம் தலைமுறை போர் விமான திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக இந்த வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஐரோப்பிய பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. 2026 ஜூன் 9ஆம் தேதி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் இந்த திட்டம் நிறுத்தப்படுவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். FCAS என்பது பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்க திட்டமிடப்பட்டிருந்த அடுத்த தலைமுறை போர் விமான அமைப்பாகும். இதில் புதிய தலைமுறை போர் விமானம் NGF, தன்னாட்சி ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான போர் தொழில்நுட்பங்கள், மேம்பட்ட தகவல் பரிமாற்ற அமைப்புகள் ஆகியவை இடம்பெற இருந்தன. இந்த திட்டத்தின் நோக்கம் அமெரிக்க ஆயுத தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு ஆதரவையும் குறைத்து ஐரோப்பா தன்னிச்சையான பாதுகாப்பு திறனை உருவாக்குவதாகும்.
ஆனால் இந்த திட்டம் முறிவடைந்தமை ஐரோப்பாவின் தன்னாட்சி பாதுகாப்பு திறன் கனவுக்கு ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல ஆண்டுகளாக ஐரோப்பா தனது பாதுகாப்புக்காக அமெரிக்காவை அதிகமாக சார்ந்திருப்பதை விமர்சித்து வருகிறார். அவர் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்க இராணுவ பாதுகாப்பின் மீது சார்ந்திருப்பதை குறைக்குமாறு ஐரோப்பாவிடம் அவர் எடுத்து கூறினார். உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவையும் குறைத்துக் கொண்டார். 2019 முதல் ட்ரம்ப் கிரீன்லாண்டை பெறுவதில் ஆர்வம் காட்டி வந்தார். 2026 தொடக்கத்தில் இந்த விவகாரம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. டென்மார்க், கிரீன்லாந்து இரண்டும் தீவு விற்பனைக்கு அல்ல என்று மீண்டும் மீண்டும் அறிவித்தன. சில கட்டங்களில் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்ற அச்சம் ஐரோப்பிய தலைநகரங்களில் கவலையை ஏற்படுத்தியது. 2026 பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு எதிராக பல ஐரோப்பிய நாடுகள் முழுமையான ஆதரவை வழங்கவில்லை. இதனால் அமெரிக்கா ஐரோப்பா உறவில் பதட்டம் அதிகரித்தது. அட்லாண்டிக் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டன. இந்த பிளவு ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையக்கூடும் என்ற அச்சம் உருவானது. FCAS திட்டம் கைவிடப்பட்டாலும் பல அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் ஐரோப்பா தனது பாதுகாப்பு தன்னாட்சியை உருவாக்கும் முயற்சியை தொடரும் என நம்புகின்றனர். உக்ரைன் போர், ரஷ்யாவின் அச்சுறுத்தல், அமெரிக்க கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை ஐரோப்பாவை தனது சொந்த பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் பாதைக்கு தள்ளி வருகின்றன. FCAS திட்டத்தின் தோல்வி ஐரோப்பாவுக்கு ஒரு பின்னடைவு என்றாலும் அமெரிக்காவை முழுமையாக சார்ந்திராமல் தன்னாட்சி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் முன்பை விட வலுவாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் புளோரன்ஸ் நகரில் பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட லியன்னாவின் இறுதிச் சடங்கில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். மே 29ஆம் தேதி காணாமல் போய் ஜூன் 4ஆம் தேதி ஜஸ் பகுதியில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட
11 வயது பாடசாலை மாணவி லியன்னாவின் இறுதிச் சடங்கு ஜூன் 12 வெள்ளிக்கிழமை புளோரன்ஸ் நகர இடுகாட்டில் நடைபெற்றது. அந்த நகரத்திலேயே அவர் பாடசாலையில் கல்வி பயின்று வந்தார். லியன்னாவுக்கு அஞ்சலி செலுத்த பல நகரங்களிலும் ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. இறுதிச் சடங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். வெள்ளை நிற இறுதி வாகனம் பிற்பகல் 2:30 கல்லறைக்குள் சென்றது. பின்னர் ஊர்வலம் நடைபெற்று மக்கள் மேடைக்கு அருகே திரண்டு அஞ்சலி செலுத்தினர். லியன்னாவின் உருவப்படம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நீல நிற பல்லக்கில் இருந்த பிரேதப்பட்டி இறுதிச் சடங்கு பணியாளர்களால் அடக்கம் செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. குடும்பத்தினர் மாத்திரம் தனியாக அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டார்கள். புளோரன்ஸ் நகர மேயர் கிரகரி பொப்பாட்டோ உரையாற்றியிருந்தார். நாம் ஒரு சின்னத்தை அல்ல, ஒரு குழந்தையை, லியன்னாவை இழந்துள்ளோம் என்றார். அவர் மேலும் பெற்றோர்கள் காட்டிய மன உறுதியையும் துயரத்தை எதிர்கொண்ட அவர்களின் கண்ணியத்தையும் பாராட்டியிருந்தார். லியன்னா கடைசியாக காணப்பட்ட ஹூபர்ட் ரீவ்ஸ் பாடசாலை முன்பாக மலர்கள், பொம்மைகள், அஞ்சலி பதாகைகள் வைக்கப்பட்டு மாணவிகளும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். ஜெர்ஸ் மாவட்டத்தின் பல நகரங்களில் மக்கள் கூடியிருந்தனர். ஓஷ் நகர மன்றம் முன் சுமார் 100 பேர் திரண்டார்கள். மேயர் சங்கத்தின் அழைப்பின் பேரில் ஒருங்கிணைந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்தினார்கள். புளோரன்ஸ் நகரம் வரை ஒரு மோட்டார் பவனியும் நடைபெற்றது. இது மிக விரைவில் பிரிந்த குழந்தைக்கு அஞ்சலி என அமைப்பாளர்கள் தெரிவித்தார்கள். 41 வயதான ஜெரோம் பரெல்லா முக்கிய சந்தேக நபராக உள்ளார். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்தின் பல்வேறு பகுதிகளும் ஒன்றிணைந்து சிறுமிக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிரான்சில் கொல்லப்பட்ட சிறுமி லியன்னா தொடர்பில் அமெரிக்க குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு முன்கூட்டியே எச்சரித்திருந்தமை தற்பொழுது வெளிவந்துள்ளது. 11 வயதான லியன்னா கொலை வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள 41 வயதான ஜெரோம் பரெல்லா குறித்து அமெரிக்காவின் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பான NCME நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டட் சில்ட்ரன் ஏற்கனவே பிரெஞ்சு காவல்துறைக்கு பல முறை எச்சரிக்கை அனுப்பியிருந்ததாக லூமொண்ட் செய்தித்தாள் தகவல் வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.